ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் முதலடியாக நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமான விஷயம் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்ன்ட்டு. வாங்க வீடியோக்களை போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த ரெட்மி 13C 5G இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, மொபைல் லான்ச் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்திருக்கு. நான் கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு, இங்கே வந்து வாரண்டி இருக்குது, நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் பாருங்கள், இது வந்து ஃபாரினில் வாங்கின ஃபோனு, பரவாயில்ல பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து பார்த்துட்ருக்கோம். பட் இதில் பவர் ஏசி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார்ஜ் உங்களுக்கு ரீடிங் விட்டுட்டு வருது. நம்ம வந்துட்டு பின்னாடி பேனல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் சிம் ட்ரே வெளில எடுத்துருங்க. இது வந்து டிஸ்மேண்டல் வீடியோ தான், அதாவது உள்ளே வந்து எப்படி இருக்குன்றதை காட்டுறது தான். நம்ம வந்து ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நம்ம வந்து கேட்டணும், எப்படி வந்து பாருங்கள். நம்ம பொறுமையாக செய்யணும் இந்த ஒரு வேலையெல்லாம். இது நீங்கள் 3 லேயர் ஃபிட்டிங்கு ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 2 லேயரை சுத்தம் பண்ணணும். மற்றபடி டிஸ்பிளே, பேட்ரி, சிசி போர்டு எல்லாமே நல்லா இருக்குது. பட் பவர் ஏசிக்கு நமக்கு பவர் வந்து ஸ்டாண்டர்டாக போகலை. வாங்கி ஒரு 20 நாள் தான் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. பட்டு பவர் ஏசி கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரே சார்ஜர் தான் போட்டுட்ருக்காங்க, அப்பயுமே வந்து இப்படி வந்திருக்கு. ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியலை. மேபி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெட்மி 13C வச்சுருந்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம வந்து ரிங்கர், அதாவது ஸ்பீக்கர் வந்து எடுத்தாச்சு. உங்களுக்கு இதில் இந்த லைன்லேருந்து தான் உங்களுக்கு ஆண்டனா கேபிள் வந்து போகுது பாருங்கள், நெட்வொர்க் ஆண்டனா கேபிள். மற்றபடி உங்களுக்கு கேமரா இருக்குது, செல்ஃபி கேமரா, இயர் ஸ்பீக்கரு எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. டிஸ்பிளே கனெக்டரு, பேட்ரி கனெக்டரு எல்லாமே இருக்குது. எப்படி இருக்குது அந்த பாருங்கள். கீழே உங்களுக்கு டைப் சி போட்டு கொடுத்துருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு மேலே வந்து பவர் போகும். மேலே போர்டுக்கு போயிட்டு நமக்கு பேட்டரிக்கு ஆன் ஆகும். இது உங்களுக்கு ஃப்ரேமோட நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் எல்லாமே புதுசாக இருக்குது. பட்டு ஃபோன் நமக்கு பவர் ஏசி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. கஸ்டமர்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். நன்றி. இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.